கொட்டுக்காளி அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஐயோ, படத்தை பார்த்துட்டு மக்கள் வந்து ரொம்ப காண்டாயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து உடனே மிஸ்கின் வருவார். மிஸ்கின் என்ன சொல்லுவாருன்னா, மிஸ்கினை தான் வந்து மெயினாக இந்த மக்களுடைய மனசில் இருக்குதான்னு தெரியல, ஆனால் என் மனசில் இருக்குது. யோ, என்னமோ அவுத்து போட்டு ஆடி நான் வந்து இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுவேன் அது இதுன்னு. நீ அவுத்து போட்டு ஆடினாலும் யார் அவுத்து போட்டு ஆடினாலும் இந்த படத்தை வந்து தமிழ் மக்கள் எல்லாராலையும் ஏற்றுக்க முடியாது. தமிழ் மக்கள் அப்படின்னும் போது நீங்கள் வந்து உங்களுடைய கண்ணில் வந்து ஒரு டைப் ஆஃப் தமிழ் மக்கள் இருக்காங்க, இல்லை சினிமா பார்க்குற ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. யாருமே சரி இதை வந்து அப்படியே உட்காந்து பார்க்கணும். படத்தில் நடித்தவங்கெல்லாம் நல்லா தான் நடிச்சிருக்காங்கன்னு வைங்க, டைரக்டர் வேலையை நல்லா தான் செய்திருக்காரு. ஆனால் வந்து படத்தில் ஒரு கதை இல்லை, ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்னும் போது மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, காரி தான் துப்புவாங்க. இப்போ உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கெல்லாம் வந்து இது தெரில, கிராஃப்ட் தெரில, உனக்கெல்லாம் வந்து சினிமா தெரில. ஏன் ஒரு ஊரை பற்றி எடுத்துருக்கிறீங்க, அந்த ஊரில் இருக்கிற ஆளுக்கே வந்து இந்த படத்தை பார்த்தா புரியாது. இப்போ வந்து வாழைன்னு ஒரு படம் வந்திருக்கு. வாழை படத்தில் வந்து அந்த வாழைத்தாரை சுமந்துன்னு போகிற அந்த பசங்க, இந்த வாழைத்தாரை சுமந்துன்னு போகிற பசங்களுடைய கதையை வந்து எடுக்கும்போது அந்த வாழைத்தாரை சுமந்துன்னு போன பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியும். ரெண்டாவது வந்து டைரக்டர் நல்ல டைரக்டராக இருந்தால், அதாவது வாழைத்தாரே பார்க்காதவன் இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு அந்த ஃபீலிங் புரியணும். அப்போ தான் வந்து படம் வந்து பயங்கரம் அப்படின்றது சொல்லலாம். இது வந்து ஒன் டைப் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங், அதாவது இந்த ஸ்லோவாக எடுக்கிறது, இந்த ஒரு கேமரா ஒரு இடத்துல வச்சுட்டு அப்படியே எடுக்கிறது. சத்யஜித் ரே அவரை பற்றி சொன்னார். அதாவது இவர் மிஸ்கின் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். கேமரா வச்சுட்டு போயிடுவாங்க, அவர் கேமரா ஒரு இடத்துல வச்சுருவாரு, எல்லாரும் வந்து நடிச்சிட்டு போவாங்க, அது படம் பார்த்தா கடைசியில் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. சத்யஜித் ரே உடைய இதில் வந்து கதையில் வந்து ஸ்கிரிப்ட் இருக்கும், நல்ல கதை இருக்கும். இது வந்து கதையே இல்லாமல் நான் வந்து ஆர்ட் படம் எடுக்கணும்ன்ட்டு, சரி அதுக்கு ஒரு பில்டப், மியூசிக் இல்லை, அது இப்படி இல்லை, அது இல்லை, இது இல்லை, அதுக்கு சவுண்டு மாற்றி நடிச்சிருக்காரு, இது பண்ணியிருக்காரு, இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஏதோ ஏதோ வேற கிரகத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஆக்ஷன் கொடுக்கக்கூடாது. நீங்களும் இங்கே தான் இருக்கிறீங்க. இதில் வேறு மிஸ்கினுடைய ஒரு டைலாக் இந்த ப்ரொமோஷனில் என்னென்னா, 200 என்ன ஒரு சிகரெட் எவ்வளோப்பா இப்போ ஒரு பாக்கெட்டு, அதுவே 150 200, ஒரு குவார்டர் 150 200. அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. படத்தை பார்த்துட்டு பசங்கள்லாம் வந்து காண்டாயிட்டானுங்க. படத்தில் வந்து ஒரு ஒரு புரிதலே இல்லாமல் ஒரு படம் எடுத்து வச்சுருக்கானுங்கன்னு வேணா சொல்லாங்க. என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. வந்து ஒரு சாதாரணமாக அந்த பொண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கா, இல்லை அந்த பொண்ணுக்கு வந்து எவனோ செய்வினை செய்துட்டான், அது இது இந்த கான்செப்ட் ஓகே, சரி அதை நோக்கி அப்படியே போனோம்ல. படம் வந்து ஒரு ஒரு சீனு, ஒரு ஒரு ஷாட்டே வந்து 5 நிமிஷம் இருக்கும்னா வைங்க, கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு இதே தான் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே போயினே இருக்க வேண்டியது. என்னென்னலாம் வருது கேமரா முன்னாடி, சிசிடிவி மாதிரி. அப்போ அதெல்லாம் வந்து எல்லாத்துலேயுமே நடிப்பு இருக்குது அப்படின்னும் போது, அதுவும் இல்லாமல் ஒரு ஊரை வந்து இவ்வளோ மோசமாக காட்டுறதுன்றது வந்து எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. இவ்வளோ, அதாவது ஒரு சில ஊரெல்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்குது, ஆனால் இவ்வளோ மோசமாக இவங்க காட்டுற லெவலுக்கு அந்த போலீஸை காட்டுறாங்க. போலீஸை காட்டுமா அவங்க நார்மலாக தானே இருக்காங்க. அப்போ வந்து என்ன அர்த்தம், எல்லா ஊரும் அவங்க மாதிரி தான் இருக்குது என்ன அர்த்தம். வந்து திடீர்னு அப்படியே ரிமோட் இது அப்படியே வந்து பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்குது, இதை வேற போய் ஃப்ரான்ஸில் அங்கே இங்கெல்லாம் இது பண்ண வேண்டியது. அங்கே வந்து இவனுங்க கைத்தட்டல் வாங்கிறதுக்காக நம்ம ஊர் பேரை வந்து கெடுத்துட்டு வந்துடுவாங்க. இவனுங்க வேலையே வந்தது தான். இவனுங்க பொழப்பே என்னென்னா, ஃப்ரான்ஸு இது கேன்ஸ் ஃபெஸ்டிவலு, ரோட்டர் டேமு, அது இது அங்கே இங்கே எல்லாம் போய் இதை வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ஸ்க்ரீன் பண்ணிட்டு இதில் வர பேர் இருக்கு பாருங்க, அப்படியே இந்த டைரக்டர் இவர் அப்படிப்பா இவர் இப்படிப்பா அது இதுன்ட்டு ஒரு பில்டப் வந்துருமே தவிர, ஊர் பேர் கெட்டு போகிறத பற்றி இவங்களுக்கு வந்து கவலையே கிடையாது. இவங்களுக்கு வந்து ஒரே மேட்ரு என்னன்னா, இவனுங்க பேர் நல்லா இருக்கணும். இவருடைய ஃபஸ்ட்டு படம் கூழாங்கல் நல்ல ஒரு படம், ஸ்லோவாக போகும். இந்த படமும் ஸ்லோவாக தான் போகுது. ஸ்லோவாக போகிறத பற்றி நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸ்லோவாக போகிற படத்தெல்லாம் பார்ப்பாங்க நம்ம மக்கள். கதை வந்து நல்லா இருக்கணும், அதில் வந்து பில்டப்பு ஓவராக கொடுத்து அதை வந்து பெரிய ஆக்ஷன் படம் மாதிரி காட்டி இது பண்ணக்கூடாது. அது ஒன்று. கதை வந்து நல்லா இருக்கணும். ஃபஸ்ட் நாள் கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டமாக இருந்தவங்க வெளியே போய் சொல்லுவாங்க பாருங்கள், காரி துப்பாங்க பாருங்கள், அதுதான் நடக்க போகுது. ஆனால் சூரிக்கு வந்து இது ஒரு பெரிய அடி. இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இவ்வளோ பெரிய அடி அவருக்கு தேவையான்றது, சிவகார்த்திகேயனுக்கு அடி விழ வேண்டியது தான். ஏன்னா இப்போ பொதுவாகவே அவரை பற்றி அவ்வளோ நல்லா மதிப்பாக தான் பேசினுக்கிறாங்க ஊரில். என்னன்றது பார்க்கலாம். கூழாங்கல் எடுத்த டைரக்டர் வினோத். இனி அடுத்தது அவர் ஒரு படம் வருமானது டவுட்டு தான். ஏன்னா இந்த படம்
கதை நல்லா இருந்ததுன்னா நீங்கள் எடுங்க சார். அதை விட்டுட்டு நீங்கள் கதையே இல்லாமல் அப்படியே ஒரு பொண்ணு ஒரு சேவல் ஒரு அந்த காலத்தில் இவர் பாலு மகேந்திரா நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. பாலு மகேந்திரா எனக்கு டக்குன்னு அந்த வீடுன்ற படம் ஞாபகம் வந்தது. அதாவது ஒரு வயசான ஒரு தாத்தா, ஒரு அவருடைய ஒரு பேத்தி, ஒரு பேத்தி இருக்கும். அது கொஞ்சம் சின்ன பொண்ணு. இந்த பேத்திக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு. இந்த 3-4 கேரக்டர்ஸ் தான். அப்புறம் வந்து ஒரு பிடபிள்யூடிலேயோ ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒருத்தர். இதை வச்சு அப்படியே ஓட்டி 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 படம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் வந்து அவங்களுடைய எமோஷன்ஸை வந்து நீங்கள் பார்த்து அப்படியே ஒரு வீடு சொந்தமாக கட்டணுன்றதுக்காக எங்கள் கோடம்பாக்கமாக எங்கேயோ தான் போல இருக்குது. வலசரவாக்கமாக கோடம்பாக்கமாக எங்கேயோ வந்து 2 கிரவுண்ட் இருக்கும். அதில் ஒரு கிரவுண்டு வித்துடலாம் அது இதுன்ட்டு அவங்க இது பண்ணி பிளான் பண்ணி அவங்க ஒரு வீடு சொந்தமாக கட்டணும். வாடகை வீடு பார்ப்பாங்க முதல்ல. அதில் ஆரம்பித்து வீடுன்னு தான் படத்துடைய பேர். இது இப்படியே போகும். இப்போவும் யூடியூப்ல இருக்குது. இப்போவும் நிறைய பேர் அதை எடுத்து பார்த்துட்டு இப்போவும் கமெண்ட் போடுறவங்கலாம் இருக்காங்க. அந்த மாதிரி டுலெட்டுன்னு ஒரு படம் வந்தது. டுலெட் தான் நினைக்கிறேன். ஆமாம், டுலெட். அது மாதிரி எவ்வளோ படங்கள் இருக்குது. சிம்பிளாக வந்து இந்த கூழாங்கல்லே நல்லா தானே இருந்தது. ஐயோ கொட்டுக்கால் எட்டு வச்சுக்கிறான் பாருங்க. கொட்டு கொட்டு கொட்டுன்னு அவனை பிடிச்சி கொட்டணும்னு தோணுது டேரக்டர். அதுதான் வந்து எனக்கு இந்த படம் பார்த்த போது ஒன்று இப்போ வந்து என்ன சொல்லுவானுங்கன்னா, உனக்கெல்லாம் புரியல, உனக்கெல்லாம் வந்து குத்துப்பாட்டு இருந்தால் தான் பிடிக்கும் படம், உனக்கெல்லாம் வந்து நல்ல கிராஃப்ட் நல்ல கலை கலை அப்படின்றத வந்து உன்னாலலாம் வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியாது அப்படின்வாங்க இப்போ வந்து. ஆனால் எனக்கு ஒன்றும் இதை படத்தை பார்த்துட்டு புடியாடா படம் எடுத்து வைப்பீங்க. வாழையை வந்து அவ்வளோ நல்லா எடுத்து வச்சுருக்காங்க. அதில் வாழை படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீனும் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஆஸ்கர் நாமினேஷனுக்கு அனுப்பக்கூடிய சீனுன்ற மாதிரி அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காரு அவர் மாரி செல்வராஜ். இது வந்து கொட்டுக்காளி வந்து அந்த லெவலுக்கு தான் பில்டப். இப்போ அந்த பக்கம் வாழை, இந்த பக்கம் வந்து கொட்டுக்காளி, இது வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்கு. இந்த மிஸ்கினை வந்து ஐயோப்பா நாள் பேசினா பாருங்க. இந்த இதனுடைய லான்ச்சிங் ஏதோ ட்ரெய்லர் லான்ச் ஏதோ பண்ணானுங்க. இல்லை இது ஸ்க்ரீனிங் பண்ணிட்டு ஏதோ ஒரு ப்ரோக்ராம்லாம் பண்ணாங்க. நம்ம ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷலாக ஒரு ஸ்க்ரீனிங் ஏதோ பண்ணாங்க. அந்த மாதிரி அந்த ஸ்க்ரீனிங் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து என்னடா இப்படி எடுத்து வச்சுக்கிறேன் ஓ அப்படின்னாரு மிஸ்கின். அவருக்கு பிடிச்சிது, நம்மளுக்கு வந்து அது பிடிக்கல, அவ்வளோதான் விஷயம். அவர் வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் நிறைய வரும்னு நினைக்கிறேன். என் விமர்சனத்தை அவர் பார்க்க போகிறதில்ல. ஆனால் நிறைய பேருடைய விமர்சனங்களை பார்த்தாருன்னா ரொம்ப கேட்டாயிடுவார் மிஸ்கின். இவனுங்கெல்லாம் வந்து திருந்த மாட்டாங்கப்பா. இவனுங்களுக்கெல்லாம் வந்து குவாலிட்டி கிடையாது. ஏன்னா இவர் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டா தான் வந்து தமிழ் சினிமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்களை பற்றி எங்கள் ஊரை பற்றி ஒரு படம் எடுக்கிறேன், இப்போது தமிழ்நாட்டை பற்றி ஒரு படம் எடுக்கிறேன், இல்லை கேரளாவை பற்றி ஒரு படம் எடுக்கிறேன், இல்லை ஆந்திராவை பற்றி ஒரு படம் எடுக்கிறேன்னா நீ அந்த ஊரில் இருக்கவனுக்கே புரியலன்னும் போது அப்புறம் என்ன உண்டு கிராஃப்ட்டு உண்டு என்ன இது பெரிய இது